இந்த 3-4 நாட்கள் முன்னாடி நடந்த ஒரு போராட்டம், அது இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பேசுபொருளாக உலவிக்கிட்டு இருக்குது. என்னென்னு தெரியும் உங்களுக்கு, அஜித்குமார் மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் தலைமையில் நடந்த போராட்டம். அதில் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் விஜயன் பேசினார். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அவர் குறைஞ்சது ஒரு 20-25 நிமிஷமாவது பேசியிருக்கணும், ரொம்ப தெளிவாக பேசியிருக்கணும். ஒரு 24 பேர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க, அது சூப்பரான விஷயம். இந்த காவல்துறை அட்ராசிட்டினால் உயிர் மாய்த்த அந்த குடும்பங்கள் சம்மந்தப்பட்டவங்க 24 பேர் வந்திருந்தாங்க, அது சூப்பரான விஷயம். இப்போ அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஏன் அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க, அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய் அப்படி போயிட வேண்டிதான் என்ன, ஒரு 50 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேரை கூப்பிட்டு அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி ஆளுங்கட்சி யார்? ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் செய்கிறோம், எல்லா எதிர்கட்சியும் அதான் பண்ணுது. அப்போ ஒரு எதிர்கட்சியாக ஒரு அந்த கட்சியை வந்து எதிர்த்து ஒரு சித்தாந்தமாக நிற்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற மரணங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதான பண்ண முடியும். இல்லை அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியாது, நீங்களே பண்ணலையா அதையே? கரெக்டு தானே? இப்போ திமுக காரங்க இருக்காங்க, இப்போ திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணங்களுக்கான அந்த குடும்பங்களை வந்து அழைச்சி இவங்களை விட்டுருங்க, இவங்க புது கட்சி நீங்கள் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் மேடை ஏற்றிருக்கணும் இல்லையா? ஒரு முதல்வரையை வந்து போய் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நலம் விசாரிச்சிருக்கணும் இல்லைங்களா? நீங்களே பண்ணாதப்போ அவங்க ஒரு புது கட்சிக்காரங்க வந்து பண்ணுவாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல. ஆனால் இதை பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தடைகளை தாண்டி தான் வந்து தாவேக்கா பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த மேடை அமைச்சிருக்கிற இடமாகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி மிதிச்சிட்டாரு, பேரிகேடை உடச்சிட்டாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட்டு. அதை வந்து தாவேக்காவும் சரி செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு சரியான வென்யூ கொடுத்துருந்தீங்கன்னா உடைக்கிறக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்ட நெரிசலில் தான் உடையதை தவிர வாண்டடாக வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து விஜயனை பார்க்க போகிறோம், போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரிகேடு 4 மரம் இதெல்லாம் உடச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டுலாம் யாரும் போகிறதில்ல. எல்லோரும் சென்சிபிளான மக்கள் தான். இப்போ தாவேக்காவில் இருக்கிறவங்க மனிதன் தான், தமிழன் தான், இந்தியன் தான். என்ன கரெக்டு தானே? அப்போது கரெக்டான அந்த இடங்கள் தப்பாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதான் பிரச்சனை. ஸோ அதுவுமே நிறைய கூட்டம் வந்திருக்க வேண்டியது போல் தலைகளை தாண்டி தான் நிறைய பேர் வந்து அப்போவுமே 2000-3000 பேர் கூடி வந்து அந்த போராட்டம் நடந்திருக்குது. இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, விஜய் ஒரு தற்குறி, புஷி ஆனந்த் ஒரு தற்குறி, ஆதவர்ஜுனா தற்குறி அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே தற்குறின்னு இருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தற்குறினாங்க. அப்போ யார் தான்டா விவரமாக இருப்பான்? ஏன்னா எல்லாருமே தற்குறியாக இருக்கானே, அப்போ எவன்டா விவரம் அப்படின்னா அப்போ இவங்க விவரமாக இருக்கணும் இல்லையா? அப்போது திமுக அறிவாளி, ரைட், உங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது, உங்களுக்கெல்லாம் 7 அறிவு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 7ஆம் அறிவு திமுகன்னு வச்சுக்குவோம். என்ன 7 அறிவு இருக்குது, ரைட்டு. இப்போது நாங்கள் திருப்பி கேட்குறோம், பொது ஜனமாக கேட்குறோம், இல்லை அவங்க கட்சியில்தான் கேட்குறோம், ஐயா நாங்கள் வந்து புது கட்சி, நாங்கள் தற்குறி தான், இன்னும் தான் ஒன்று சித்தாந்தமெல்லாம் எங்களுக்கு தெரியும், இன்னொரு 5 வருஷத்தில் தான் ஒரு ஷேப்புக்கு வருவோம். சரி, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கட்சி, 70 வருஷமாக இருக்கிற கட்சி, ஆட்சியும் அட்டகாசமாக நடக்குது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு ரோடு மெட்ராஸில் ஒரு ஓட்டை இல்லாமல் ஒரு ரோடு காமிங்க, எந்த ரோடாக எடுத்துக்கோ, எனி ரோடு எடுத்துக்கோ, பப்ளிக் டாய்லெட் க்ளீனாக திருப்பதி மாதிரி. திருப்பதி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உட்காரலாம் கீழே பப்ளிக் டாய்லெட்டில், அப்படி க்ளீன்லெஸ் வச்சுருப்பாங்க. 24 மணி நேரம் எப்போ போனீங்கனாலும் திருப்பதி மலை மேலே அந்த க்ளீன்லெஸ்ஸில் தான் டாய்லெட் இருக்கும். இப்போ இருக்கா எனக்கு தெரில, நான் போனப்பெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 5 பப்ளிக் டாய்லெட் காட்டிடுங்க, ரொம்பலாம் வேணாம். மெட்ராஸ்குள்ளே ஒரு 5 பப்ளிக் டாய்லெட் அந்த க்ளீன்லெஸ்ஸில் காட்டிடலாம். பொது இடங்கள், ஒரு குப்பை வந்து வழியாத பொது இடங்கள் ஒரு 10 பொது இடங்கள் காமிச்சிருங்களேன். அப்போது தற்குறின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கணும்? பயங்கர ஃபார்வர்டாக பயங்கரமாக இருக்கணும் இல்லையா? தற்குறின்னு சொல்கிற நீங்கள் ஆட்சி வந்து அதை விட கொடூரமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இன்னொருத்தரை போய் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தெரில. இப்போ ஆட்சிகள் சிறப்பாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் அப்படிங்கிறவரே தேவையில்லையே. முதல்ல அவர் எதுக்கு அரசியல் பண்ணணும்? நீங்கள் அரசியல் சரியாக பண்ணுறப்போ ஒருத்தர் எதிர வந்து அரசியலே தேவையில்லையே. அப்போ பொழுதுனிக்கும் போயிட்டு வந்து தற்குறின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பெரிய அரசியல் ஞானம் இருக்கிறவனெல்லாம் மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டான்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் எல்லா புக்கும் படிச்சிருக்கேன், நான் எல்லாமே படிச்சிருக்கிறவங்க, ஆனால் மக்களுக்கு பண்ணுறது அயோக்கியத்தனம் தான் பண்ணிகிட்டு இருப்பான். சிலவனுக்கு அரசியலே தெரியாது, மக்களை புரிஞ்சிருப்பான். ஆனால் இப்போ காமராஜர் போய் என்ன புக்கு படித்தார், என்ன அரசியல் சித்தாந்தமெல்லாம் பெருசாக கற்றுக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அரசியலுக்கு பெஞ்ச் மார்க் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தான் நம்ம சொல்கிறோம். உண்மையை பேசுவோம், நம்ம கலைஞர் ஐயா ஜெயலலிதா மேலே நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படிங்கள. ஆனால் பெஞ்ச் மார்க்குக்கு நம்ம காமராஜரை மட்டும்தான் பேசுவோம். கல்வி கண் திறந்த கடவுளுங்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளும் டேமுகளும் அவ்வளோ கட்டியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சித்தாந்தமோ பெரிய அரசியல் அப்படியே வந்து 100 வருஷமாக அரசியல் கரைச்சி குடிச்சிட்டு அவர் முதலமைச்சர் ஆனார்.
இல்லை, அவரோட இன்டென்ஷன் மக்களுக்கு சூப்பராக பண்ணணும், மக்களுக்கு நிறையா பண்ணணும், அந்த முடிவோடு உள்ளே வந்தார். நிறைய நல்லது வந்து பண்ணார். அப்போது இங்கே மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும், அவன் அரசியல்வாதி ஆயிடுறான். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எந்த கல்வி கொள்கை பற்றி உங்களுக்கு பயங்கரமாக தெரியுமா, நீட்டை பற்றி உங்களுக்கு நீட் யார் கொண்டு வந்தார் தெரியுமா, தெரியுமே, காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு, அப்போ நீங்களும் தான் கூட்டணியில் இருந்தீங்க, எல்லாம் இருந்தீங்க, அதெல்லாம் தெரியும். இப்போ அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி மக்களோட பிரச்சனை என்ன? இன்றைக்கி ஒரு மின்சார கட்டண உயர்வை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்த பில் எல்லாமே இன்றைக்கி 6000 ரூபா 7000 ரூபாயாக வருது, 8000 ரூபாய் ஆகுது, சில 10,000 ரூபாய் ஆயிடுது. இருக்கிறவங்க கட்டுறான், இல்லாத மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறான்? படாத பாடுபடுறான். இப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களை தற்குறி நாங்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லுகிற ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து மக்கள்கிட்ட அது என்னென்ன கேட்கணும். கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற ஒரு என்கொயரி வேணால் வரும். எப்படி நீங்கள் தேவையில்லாமல் அவதூறு பரப்புகிறீர்களா, எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அட்டகாசமான ஆட்சியை பற்றி பழிபடுவதற்கே நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்குவாங்க. ஐயா அதெல்லாம் இல்லையா, நமக்கு அது வேலை கிடையாது, பட் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருது, என்னென்னு தெரியலையா, அது உங்களுக்கு தெரியாது. அதில் நேற்று ஒரு திமுககாரர் சொல்கிறேன், அப்படி எச்சா வருதுன்னா நீங்கள் பில்லை 2 பில்லை எடுத்து கம்பேர் செய்தீர்களா, அதில் யூனிட்டை பார்த்தீர்களா, அது எத்தனை கிலோவாட் என்று பார்த்தீர்களா? டே எச்சா வருதுடா, இது நான் மட்டும் சொல்லடா, நிறைய பேர் சொல்கிறாங்கடா. இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆட்சி மேல் அவதூறு பரப்ப வேண்டும் என்றே இவர் இந்த அஜெண்டாவெல்லாம் கிடையாது. கம்மியாக வருதுன்னு சந்தோஷமாக சொல்லுவோம். இங்கே மக்கள் என்ன பைத்தியாரனா, வேறு வேலையே இல்லையா மக்களுக்கு, வருதுன்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்லை, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? யார்? அதிமுக. ரைட்டு. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு தானே ஆட்சி மாற்றி கொடுத்துருக்குறோம். மக்கள் என்ன பண்ணியிருக்கான்? சரி அதெல்லாம் சரியில்லைன்னு தானே மாற்றி கொடுத்துருக்குறோம். அப்போ அதையவே நீங்கள் சொல்லுவீங்களா? அன்றைக்கு 2010 கரண்ட் கம்பி இழுத்தது யார் தெரியுமா? 2005 டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்து யார் தெரியுமாண்ணா? ஐயா இன்றைக்கி பிரச்சனையா, இன்றைக்கி பேசு, என்னன்னு பேசு, இட்ஸ் ஓகே சொல்லு, இல்லாட்டி யதார்த்தத்தை சொல்லு. இல்லை, பூரா லஞ்சம் வாங்கி கடனை வாங்கி அந்த இது இழுத்து மின்சார வாரியம் வந்து உலகத்திலேயே அதிகமான கடனில் உட்காந்துருக்குது. வேறு வழியே இல்லை, அது கடன் திருப்பி கட்டணும். அதங்காட்டி உங்கள்கிட்ட இருந்து பில்லை பிடுங்கினா தான் எங்களுக்கு வேறு வேலை, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வரும் அப்படின்னு சொல்லணும். உண்மை சொல்லுங்கள், ரைட் அப்படின்ட்டு போயிடுறோம் நாங்கள். அப்போது இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் அதை உடச்சி விட்றாங்க, சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாரு. அவரோட அரசியல் சரியாக தப்பாக இன்னும் வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். ஆனால் சரியான திசை நோக்கி தானே போகிறாரு. அவருக்கு இதில் என்ன லாபம் இருந்துற போகுது? இப்போ உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியை எதிர்க்கும் போது இழப்புகள் தான் ஜாஸ்தி. என்ன பண்ணுறீங்க? தனி மனித தாக்குதல் பண்ணுறீங்க. என்ன ஏதாவது ஒரு நடிகையோட தொடர்படுத்தி பேசுகிறீங்க, அது ஒரு தனி மனித வாழ்க்கை. ஆனால் இந்த பக்கம் என்னென்னா அப்படி என்னென்னா முற்போக்கு பேசுவீங்க. பெண் ஏன் அடிமையானால், பெண் இதை செய்ய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், பெண் விடுதலையாக வேண்டும், கட்டாமல். ஆனால் யாராவது ஒருத்தர் அவதூறு பேசுகிறேன்னா பெண்ணை இணைச்சி பேசாமல் பேசுறது இல்லை. அதானே பண்ணுறீங்க நீங்கள். அப்போ என்னதான் முற்போக்கு நம்மளுது? என்னதான் முற்போக்கு நம்மளுது? அது என்னதான் முற்போக்கு? அது என்ன ஸ்பெஷல் முற்போக்கு? அது பேசாத, அரசியலாக பேசு. விஜய் அரசியல் பேசுகிறாரு, கொள்கையாக பேசுகிறாரு, திருப்பி அரசியலாக பேசு, அடி, அவரோட களத்தில் அடி. ஏன்னா தனி மனித வாழ்க்கை, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அது நீதிமன்றம் சரியா இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட பெண்கள் நீதிமன்றம் போவாங்க, அது நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கும் சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம். அது பொது வழிக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் தானே அது. அப்போ எல்லாரும் இப்போ அவங்க சைட்லேருந்து எல்லாம் உங்கள் தனி மனித வாழ்க்கைகள்லாம் கிளறுனா நம்மளதெல்லாம் பூரா அப்படியே விளக்க வச்சு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது என்ன. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எதுக்கு அதை திருப்பி கொண்டு வர்றீங்க? ஏன்னா வேறு இதில் அடிக்க முடியாது. சீமானையும் அதான் பண்ணுறீங்க, என்ன விஜயனையும் அதான் பண்ணுறீங்க. கருத்தாக மோதுங்க, கருத்தியெல்லாம் மோதுங்க, அட்டிங்க, பொழங்க, பொய்ன்னு நிரூபிங்க, சூப்பர். அப்போது விஜய் பார்த்து உண்மையாக பயந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து சிரிப்பாக வருது. 70 வருட கட்சி இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வந்து நாலு நாளாக பேசு பொருளாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா தெரில, ஏதோ ஓட்டு பெருசாக டிவைட் ஆகுதுன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் வந்து அதுதான் கிரவுண்ட் லெவலில் வந்து எல்லாம் ஒரு ஷிஃப்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இதை காட்டுது. இந்த டெஸ்பரேஷன் வந்து அதை தான் வந்து காட்டுது. ஏன்னா நமக்கு அதனால்
புரியுது, நமக்கு நல்லா புரியுது. இன்னும் மதுரை மாநாடுக்கெல்லாம் வந்து விஜய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி பல ட்ராமாக்கள், சேனல்கள் மரத்தில் ஏறினார் அப்படின்லாம் வரும். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா 10 லட்சம் பேர்லாம் வந்துட்டாங்கன்னா பல பொலிட்டிஷியனுக்கு தூக்கம் இருக்காது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆஹா அப்படின்ட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அதனால் தற்குறிலாம் சொல்ல வேணாம். நாம் ரொம்ப தெளிவாக இருந்தால் நீ விஜய்ங்கிற ஒரு தேவையில்லை, டாப்பிக்கே இல்லை. அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க தேவையே கிடையாது. நாம் அவ்வளோ அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா ரோடுகளையும் சிட்டிகளையும் போட்டு வச்சுருக்கிறக்காட்டி தான் ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டியே இந்த தமிழ்நாடுக்கு தேவைப்படுது. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட எண்ண ஓட்டங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.